எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி போண்டா பார்க்க போகிறோம். ஒரு புதுமையான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். காலையில் வச்ச இட்லி மீதமாயிடுச்சு. ஒரு 4 இட்லி எடுத்துருக்கிறேன். 4 இட்லிக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். 4 இட்லியை கையிலே நல்லா உதுத்து விட்டுக்கலாம். 4 இட்லி நல்லா உதுத்து விட்டாச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வத்தல் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு நான் தட்டி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 4 இட்லிக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி தொளிச்சிக்கலாம். 1/4 கப் தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இது கரெக்டாக இருக்கும். 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. எண்ணெய் காய வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒன்றா போட்டுக்கலாம். பபிள் ஸ்டாப் ஆனோடனே மாற்றி போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாமே எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எல்லாமே பொரித்து எடுத்துட்டேன். இதோட டேஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பருப்போட டேஸ்ட்டில் இருக்கும். காலையில் இட்லி வச்சது மீதமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இட்லி வச்சு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.